பிரபாகரின் பிள்ளைகள் ஒழுக்கக்கேடர்களாக, தனிமனித ஒழுக்கமற்றவர்களாக மது அருந்தினாலோ, பெண்களிடம் தவறாக நடந்தாலோ அவர்கள் பிரபாகரன் பிள்ளை ஆக முடியாது. ஆனாலும் சொல்லிக் கொண்டே திரிகிறார்கள். ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தம் வைத்தப்பட்ட போது 87 முதலமைச்சர் பதவி அவருக்கு வழங்குவதாக சொன்னார்கள். முடியாது என்று புறங்கையால் ஒதுக்கிவிட்டு போராட்டத்தை தொடர்ந்தவர். முதலமைச்சர் பதவிதான் என் கனவு என்று நிற்பவர் பிரபாகரன் பிள்ளை ஆக முடியாது. இவருடைய முப்பாட்டன் கோல்வால்கர் சொன்னார், கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்த நாட்டில் வாழலாம், வாக்குரிமை கூட இல்லாத நிலையில் அவர்கள் வாழ்வதற்கு அனுமதிப்போம் என்று சொன்னார். அதை வேறு மொழியில் இவர் சொல்லுகிறார். தோழர்கள் மன்னிக்கணும், ஐயா மணியரசன் அவர்கள் ஒரு இடத்துல சொன்னார், பார்ப்பன தோழர்களுக்கு எழுதிட்டாராம் பெரியார். அந்த கட்டுரையில் தான் பெரியார் சொன்னார், எனக்கு சமுதாயத்துறையில் எதிரிகள் பார்ப்பனர்களை தவிர வேறு யாரும் இல்லை. பெரியாரா படிக்க வைத்தார்? கேள்வி இவங்க கேட்கிறாங்க. இந்தியா முழுவதும் இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, பட்டியலினத்தவருக்கு கல்வி நிலைய இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தவர் பெரியார். பெரியார் தான் படிக்க வைத்தார். பார்ப்பன பெண்ணும் சொல்லுகிறார், மொட்டையடித்து காவி உடுத்தி மூளையில் இருக்க விடாமல் மாற்றியது பெரியார் என்று அவர்களுக்கு கூட பணியாற்றி இருக்கிறார். இப்படிப்பட்ட சழக்கர்களை, பொய்யர்களை, மற்றவன் காலை பிடித்தே வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற கேவலமானவர்களை நாம் அம்பலப்படுத்துவோம். பெரியாரை இழிவுபடுத்தும் நபர்களை அம்பலப்படுத்துவோம். அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்துவோம் என்ற முழக்கத்தோடு நடக்கிற இந்த கூட்டத்தில் மேடையிலும் எதிரிலும் கூடி நிற்கிற முற்போக்கு சிந்தனையாளர்களே, இப்போது சீமானின் அரசியலை பற்றி மிக தெளிவாக பலரும் விளக்கி இருக்கிறார்கள். அவர் பிரபாகரனின் தம்பியும் இல்லை, தமிழ் தேசியரும் இல்லை என்பதை மிக தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள். ஒரு பெரியாரிய சிந்தனையாளன், பெரியாரி இயக்கத்தை சார்ந்தவன் ஜாதி பெருமை பேசினாலோ அல்லது கோயில் அடிகளே நின்றாலோ கேள்வி வரும். பிரபாகரின் பிள்ளைகள் ஒழுக்கக்கேடர்களாக, தனிமனித ஒழுக்கமற்றவர்களாக மது அருந்தினாலோ, பெண்களிடம் தவறாக நடந்தாலோ அவர்கள் பிரபாகரன் பிள்ளை ஆக முடியாது. ஆனாலும் சொல்லிக்கொண்டே திரிகிறார்கள். ஒன்று, தமிழ் தேசியம் என்பது அந்த பிரபாகரன் முன்னாலே ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தம் வைத்தப்பட்ட போது 87 முதலமைச்சர் பதவி அவருக்கு வழங்குவதாக சொன்னார்கள். முடியாது என்று புறங்கையால் ஒதுக்கிவிட்டு போராட்டத்தை தொடர்ந்தவர். முதலமைச்சர் பதவிதான் என் கனவு என்று நிற்பவர் பிரபாகரன் பிள்ளை ஆக முடியாது. ஆனாலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பெரியார் முழுமையாக அவர் கருத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டுமா தலைவர்? இல்லை, கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு, மதத்தில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் தன்னை அவருடைய தலைவராக வரித்து கொண்டார்கள். பெரியாரை பற்றி மக்கள் புரிந்திருந்தார்கள். இவர் நம் நம்பிக்கைக்கு எதிரானவர், ஆனால் நம் நலன்களுக்கு அவர்தான் பாதுகாவலர் என்பதை தமிழ் மக்கள் உணர்ந்திருந்தார்கள். எனவேதான் பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் சொன்னதைப் போல பார்ப்பன பெண்ணும் சொல்லுகிறார், மொட்டையடித்து காவி உடுத்தி மூளையில் இருக்க விடாமல் மாற்றியது பெரியார் என்று அவர்களுக்கு கூட பணியாற்றி இருக்கிறார். எனவே அந்த நிலையில் அவரை எப்படி புரிந்து கொள்வது என்பது கூட தெரியாமல் அவருடைய ஆசான் ஒரு பக்கம் வரிகளை உருவி சொல்வதும், ஒரு பக்கம் இவர் அடிமையாகி போன அந்த தத்துவத்திற்கு ஆதரவாக நிற்பதும், 2011ஆம் ஆண்டில் நடந்த நிகழ்ச்சியைத்தான் பாலசுப்ரமணிய ஆதித்தன் எழுதினார். மீண்டும் 2019 வெளிப்படுத்தப்பட்டது. 2011ஆம் ஆண்டிலே நாம் தமிழர் கட்சியை வாங்கி கொடுத்தவர்கள் குருமூர்த்தியும் ஷோவும் என்பதை எழுதுகிறார்கள். அடுத்து அவர் செய்த வேலை 13-14 ஆண்டு வாக்கில் மும்பையில் மராட்டிய மாநிலத்தில் நடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு போய் பரப்புரை செய்தார். அவர் தமிழர் என்று சொன்னார். அதற்கு பின்னால் மோடியை தலைமை அமைச்சர் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி அதற்கான வேலைகளை செய்தது. போட்டோஷாப் அங்குதான் தொடங்கியது. வெளிநாட்டு வீதிகளை, வெளிநாட்டு கட்டடங்களை குஜராத்தில் இருப்பதாக காட்டிக் கொண்டார்கள். அதே வேளையில் இவர் சொன்னார், அந்நிய செலாவணி கடன் இருந்த 1 லட்சம் ரூபாயை கட்டிவிட்டு மீதி 1 லட்சம் ரூபாயை வங்கியில் போட்டு வைத்திருக்கிறார் என்று அப்போதே தொடங்கிவிட்டார். மோடியை தலைமை அமைச்சராக ஆக்குவதற்கான அந்த இமேஜ் பில்டிங்கில் இவருடைய பங்கு இருந்தது. தொடர்ச்சியாக செய்தார், நம்மை ஏமாற்றிக் கொண்டு செய்தார். அவ்வளவுதான். ஓரளவுக்கு புரிந்து கொண்டிருந்தாலும் கூட
முழுமையாக புரிவதற்கு இவ்வளவு காலம் தொடங்கி இருக்கிறது. அவர்களுடைய வழிகாட்டிகள் செய்கிற போட்டோஷாப்பில் தான் இவருடைய இமேஜும் பில்டப் பண்ணப்பட்டது. அது செய்தவர் நம்மால் தான். ஆனாலும் அதை வைத்துக்கொண்டு காலத்தை ஓட்டினார், கதைகளை கட்டினார், அதை கைதட்டி வரவேற்றார்கள். சரி, ஆபத்தில்லாத பொய் தானே, அவன் வளர்ந்து விட்டு போகிறான், சம்பாதித்துட்டு போகிறான் என்று எண்ணிவிட்டு இருக்க முடியவில்லை. ஒவ்வொரு இடத்திலும் தமிழன் தான் ஆள வேண்டும், மற்றவன் வாழலாம், ஆள முடியாது என்றால் எப்படி முடியும்? ஒரு வேட்பாளராக நிற்பதற்கு செல்வேந்திரன் வேடிக்கையாக சொல்லுவார், ஓட்டு இருக்க வேண்டும், உயிர் இருக்க வேண்டும், ரெண்டு தான் அதுக்கு நிபந்தனை. யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம். மக்கள் வாக்களித்தால் வெற்றி பெறலாம், கட்சி வாக்களித்தால் முதலமைச்சராகலாம். இப்போ மற்றவன் ஆகவே கூடாதென்றால் அவர்களுக்கு, தெலுங்கர்களுக்கு, கன்னடர்களுக்கு, மலையாளிகளுக்கு, சாத்தான் பிள்ளைகளான கிறிஸ்துவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு வாக்குரிமை இருக்கக்கூடாது. இருந்தால் அவர்கள் நிற்பார்கள், வெற்றி பெறுவார்கள், முதலமைச்சர் ஆகிவிடலாம். இவருடைய முப்பாட்டன் கோல்வால்கர் சொன்னார், கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்த நாட்டில் வாழலாம், வாக்குரிமை கூட இல்லாத நிலையில் அவர்கள் வாழ்வதற்கு அனுமதிப்போம் என்று சொன்னார். அதை வேறு மொழியில் இவர் சொல்லுகிறார். இப்போ எல்லா நிலையிலும் தங்கள் எஜமானர்கள் வழியை பின்பற்றி வந்த இவர்கள்தான் பெரியாருடைய அழுத்தமான பதிவுகள் எங்கே இருக்கிறது என்றால், சாதாரணமாக குடும்பத்தில் அப்பா பேருக்கு இடுக்கு செய்பவனே அப்பா பிரகலாதா என்று பேசுவார்கள். பிரகலாதனா வந்து சேர்ந்துட்டியடா என்று சொல்லுவார்கள். குடும்பத்தில் குழப்பம் செய்வனை வந்தாம்பார் விபீஷணன் என்று சொல்லுவார்கள். ராமாயண நாடகம் பார்ப்பான், ராமனை வணங்குவான், எல்லாம் செய்வான். அவனுடைய சொல்லாடல்களில் விபீஷணனையும் பிரகலாதனையும் காட்டி கொடுப்பவர்களாக, தன் குடும்பத்திற்கு எதிரானவர்களாக காட்டுகிற பழக்கத்தை பெரியார் இவர்கள் மூலையில் அவர்கள் அறியாமல் ஏற்றி வைத்தார். அப்படிப்பட்ட அழுத்தமான பதிவுள்ள பெரியாரை அவர் சொல்லாத சொற்களை சொல்லி பெரியார் விரும்பினார். விமர்சனம் செய்யுங்கள், அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. ஒரு கூட்டத்தில் சொன்னார், என்னை மகான் என்று சொல்லிவிடாதீர்கள், நான் பேசுவதை ஆராயாமல் ஏற்றுக்கொண்டு போய் விடுவார்கள். அதே போலத்தான் இன்னொருவன் வந்து பேசுவான், அதையும் ஏற்றுக்கொண்டு போய் விடுவார்கள். என்னை அயோக்கியன் என்று சொன்னால்தான் அவன் கூர்ந்து கவனிப்பான். அயோக்கியன் ஏதோ சொல்லப் போகிறான், கூர்ந்து கவனிப்போம் என்று கவனிப்பார்கள். தானாக என் கருத்துக்கு அவர்கள் வந்து விடுவார்கள். என்னை புகழ்வதை விட விமர்சிப்பதை விரும்பி ஏற்றுக்கொண்ட தலைவர் பெரியார். விமர்சனம் என்பது வேறு, தூற்றுவது என்பது வேறு. எழுதிய கருத்துக்களை, முன்வைத்த கருத்துக்கள் மீதான ஆய்வினை வைத்து நீ பேசலாம். எழுதாத பேசாதவற்றை சொல்லுவது என்பது எவ்வளவு இழிவானது என்பதை அவர் காட்டியிருக்கிறார் நமக்கு. அதை நாம் பார்த்து கொண்டு இருந்திருக்கிறோம். எந்த காலத்திலும் அவர் பலவற்றை எதிர்நோக்கித்தான் சொன்னார். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, 1962 ஜனவரி 1ஆம் நாள் நம்ம தமிழ் தேசிய பேராசான் தோழர்கள் மன்னிக்கணும், ஐயா மணியரசன் அவர்கள் ஒரு இடத்துல சொன்னார், பார்ப்பன தோழர்களுக்குன்னு எழுதிட்டாராம் பெரியார். அப்போ யார் தோழர் பாருங்க பெரியாருக்கு என்று அவர் விமர்சனம் அவருக்கு. அந்த கட்டுரையில் தான் பெரியார் சொன்னார், திராவிட முன்னேற்றக் கழகம் முதல் தேர்தலில் தான் 15 இடங்களை பெற்றிருந்தது, 62 தேர்தல் நடக்கவில்லை. அப்போது சொன்னார், இந்த கண்ணீர் துளிகள் ஆகட்டும், திமுகவை சொல்றார், கண்ணீர் துளிகள் ஆகட்டும், நாளைக்கு தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் பார்ப்பன எதிர்ப்பு என்று கைத்தடியை ஊன்றிக்கொண்டுதான் தமிழ்நாட்டில் நடக்க முடியும். அதற்கு அவர்கள் என் ஆதரவை கோரலாம், நானும் ஆதரவு அளிக்கலாம். எனக்கு சமுதாயத்துறையில் எதிரிகள் பார்ப்பனர்களை தவிர வேறு யாரும் இல்லை. இன்னும் 67 போய் உடனே பெரியார் ஆதரவிக்க 62ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்னாலே சொன்னார், ஆட்சிக்கு வந்தால் பார்ப்பன எதிர்ப்பு தான் கை கொண்டாக வேண்டும், அதற்கு என்ன ஆதரவை கேட்கலாம், நான் ஆதரவு அளிக்கலாம், எனக்கு யாரும் எதிரி இல்லையா, அதை மக்களுக்கானதை செய்தால் போதும். பெரியாரா படிக்க வைத்தார் கேள்வி இவங்க கேட்குறாங்க. ஒவ்வொன்றையும் நம்ம கருவாட்டு சாம்பார் இவர் சொல்லுவார், பல எடுத்துக்காட்டுகள்லாம் வச்சிருக்கிறாங்க. அழகாக ஒரு ஈழத்தமிழர் தன்னுடைய பேட்டியில் சொன்னார், திராவிட தமிழன் என்பது கருவாட்டு சாம்பார் என்றால் தமிழ் இந்து என்பது என்ன என்று கேட்டார். தமிழனுக்கு கூட அப்ஜெக்டிவ் திராவிடம், திராவிடத்தை ஏற்றுக்கொண்ட தமிழன் கூட சொல்லலாம். நீ இந்து என்பதை முதன்மை பொருளாக வைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து என்று சொல்லிக்கொண்டா, இதில் என்ன இருக்கிறது என்று ஒரு கேள்வியை வைத்தார். மிகச் சரியான கேள்விதான். அந்த கருவாட்டு, அவர்தான் கருவாட்டு சாம்பாரை பற்றி பேசி கொண்டிருக்காரே தவிர நாம் பேசவில்லை. ஆனால் இந்த நிலையில்தான் தோழர்களே,
இப்போது படிக்க வைத்தார் என்று கேட்பதற்கு நான் ஒன்றை சொல்லியாக வேண்டும். அரசியல் சட்ட திருத்த போராட்டம் பெரியாரால் நடந்தது என்று பேசிக்கொள்ளுகிறோம். அதுவரை அரசியல் சட்டத்தில் கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு இல்லாமல் இருந்தது என்பதை மறந்து விடாதீர்கள். எழுதப்பட்ட அரசியல் சட்டத்தில், அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் சட்டத்தில் வேலை வாய்ப்புக்குத்தான் இருந்தது, கல்விக்கு இல்லை. பெரியாரின் போராட்டம்தான் கல்வி நிலையங்கள் இடஒதுக்கீடு. தமிழ்நாட்டு நம்மவருக்கு மட்டுமில்லை, பிற்படுத்தப்பட்டவருக்கு, பட்டியலினத்தவர்களுக்கு மட்டுமில்லை, இந்தியா முழுதும் இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, பட்டியலினத்தவருக்கு கல்வி நிலையம் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தவர் பெரியார். பெரியார் தான் படிக்க வைத்தார். இந்த மடையர்களுக்கு தெரியாதால் உண்மை பொய்யாகி விடாது. இப்படிப்பட்ட சழக்கர்களை, பொய்யர்களை, மற்றவன் காலை பிடித்தே வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற கேவலமானவர்களை நாம் அம்பலப்படுத்துவோம், அரசியல் களத்திலிருந்து அகற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.